டே 2ல் கடைசி மேட்சா மாத்தூர் சென்ட்ரல் பிரதர்ஸ் விசஸ் ஏசிபி காரைக்குடி டீம் தேர்ட் ரவுண்ட் ஆடுறாங்க. இந்த டீமில் இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிற டீம் 3வது டீமாக செமிஃபைனலுக்குள்ளே போவாங்க. மோஸ்ட் அவேட்டட் மேட்ச்னு சொல்லணும். இன்றைக்கி டேவில் கண்டிப்பாக பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது. இந்த மேட்ச்சில் 2 தரமான டீம் தேர்ட் ரவுண்ட் ஆடுறாங்க. பேட்ஸ்மேனா ஏசிபி கிரிக்கெட்டர்ஸுக்கு ஸ்ரீராம் வந்திருக்காரு. நான் ஸ்ட்ரைக்கர் ரெண்டில் பார்த்தா. ஓப்பனிங் பவுலராக குணா வந்திருக்காரு மாத்தூர் சென்ட்ரல் பிரதர்ஸ்காண்டி. ஃபஸ்ட் பால் குணா ஸ்ரீ. ஆஃப் ஸ்டம்பில் போட்ட பந்து தான் தரையிலே அடித்தார். கண்டிப்பாக ஒரு ரன் ஓடிடுவாங்க வேமா. எஸ், ஓடிட்டாங்க. இப்போ ஸ்ட்ரைக்கில் இருக்குது பார்த்தா. செகண்ட் பால் ஃபேஸ் பண்ண போகிறார் குணா ஓவரில். செகண்ட் ஒன் நேராக கையிலே அடித்தார். ஆனால் மிஸ் ஆயிடுச்சு. கையில் பிடிக்காங்க. கார்த்தி ஒரு ரன்னுக்கு எடுத்து போட்டுருவார் எப்படியும். எஸ், ஒரு ரன்னுக்கு போட்டார். தேர்ட் ஒன் ஸ்ரீராம் ட்ரை ஸ்ட்ரைக்கில் எடுத்து அடிச்சிருக்காருங்க. டாப்பில் அடித்தார். அங்கே ஃபீல்டரே இல்லை. கண்டிப்பாக அது பவுண்ட்ரியாக போயிடும். எஸ், 3வது பாலில் பவுண்ட்ரியை கொண்டாந்துருக்கார் ஸ்ரீராம். ஃபோர்த் ஒன் மடக்கி அடித்தாருங்க லெக் ஸ்டம்பில். 6 4 ரன் பார்க்கணும். பவுண்ட்ரி கொடுத்துருக்காரு அம்பையர். 4th பாலில் பவுண்ட்ரி கொண்டாந்துருக்காரு. திருப்பி கன்சிக்யூட்டிவாக 2 பவுண்ட்ரி. 5th ஒன் குணா டு ஸ்ரீ. யாக்கரா போட்ட பந்த கவசம் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காரு. தடனும் பார்ப்போம். ஒரு ரன் போதும்னு சொல்லிட்டாரு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பால் எடுத்து கவசம் அடிச்சிருக்காரு. கேட்சா பார்ப்போம். இங்கே ஃபீல்டர் ஈஸியாக பிடிச்சாருங்க அந்த கேட்சை. ஒரு நல்ல பேட்ஸ்மேன் பார்த்தா அவர் விக்கெட்டை கொடுத்து வெளியே போகிறாரு. ஒரு ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஏசிபி கிரிக்கெட்டர்ஸ் 11 ரன் அடிச்சிருக்காங்க. ஒரு விக்கெட் மட்டும் விட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து 2வது ஓவர் போடுறதுக்கு சென்ட்ரல் பிரதர்ஸில் மாத்தூர்லேருந்து காளி வந்திருக்காரு. ஃபஸ்ட் பால் ஒரு சின்ன நிற்கிறதுக்கு ஒரு ரன் தான் விடுவான்னு நினைக்கிறேன். ஓடவும் இல்லை. இங்கே நந்தானே விக்கெட் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரு. செகண்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் உள்ளே வந்து அதுவும் விக்கெட்டாக மாறிடுச்சு. நியூ பேட்ஸ்மேன் சேகர் வந்த உடனே அவர் விக்கெட் இழந்து வெளியே போகிறாரு. நியூ பேட்ஸ்மேன் முரளி வந்திருக்காரு. தேர்ட் ஒன் ஆப்ஷன் எடுத்து அடிச்சாரு. அங்கே ஃபீல்டர் இருக்காரு. கண்டினியூஸா 3வது விக்கெட்டுங்க இந்த ஓவரில். ஃபர்ஸ்ட் பால் ரன் அவுட். அடுத்து 2 பால் 2 கேட்ச். நல்லா ஓவர் போட்டிருக்காரு காலி இது வரைக்கும். மொத்தம் 3 பால் 3 விக்கெட்டாக மாறி இருக்கு. முரளியும் அவரோட விக்கெட்டை கொடுத்து வெளியே போறாரு. 4th பால் ஹாண்ட்ரிக். அதுவும் டாட்டா மாறி இருக்கு. 4வது பாலும் டாட்டா போட்டிருக்காரு காலி. 5வது பால் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கண்ணன் தரையிலே அடிச்சிருக்காரு. கேப்லையும் போகுது. ஃபீல்டர் விரட்டி போய் பிடிக்கிறாரா? எஸ், பிடிச்சிட்டாருங்க. 2 ரன் அலோவ் பண்ணி எறிகிறாரு. 4 பால் டாட்டா போட்ட காலி ஓவரில். 5வது பால் ஒரு 2 வந்திருக்கு. ஃபைனல் டெலிவரி இந்த ஓவரில். அதுவும் டாப் பேஜ் தாங்க. பெரிய ஷாட் அடிக்கலை. ஃபீல்டர் கீழே வந்துட்டாரு. கேட்சை மிஸ் பண்ணிட்டாருங்க. ஆனால் கீழே வந்தோம். இந்த பாலில் கேட்சை பிடிச்சிருந்தா அந்த ஓவர் 4வது விக்கெட்டாக இருந்திருக்கும். கேட்சை மிஸ் ஆகி 2 ஆயிடுச்சு. 3வது ஓவர் போடுறதுக்கு பிரவீன் நியூ பவுலர். ரிவர்ஸ் முயற்சி. டாப் பேஜ் ஆயிருக்கு. கேட்சை பிடிச்சிட்டாருங்க காலி. அம்பேர் கையில் பட்டிருக்குன்னு சொல்கிறாரு. நாட் அவுட்டு. ஃபர்ஸ்ட் பால் எக்ஸலண்டாக போட்டிருக்காரு பிரவீன். செகண்ட் ஒன் ஒரு அலசி நேரம் அடிச்சார். கையில் அடித்த கேட்சுங்க. வேகமாக போனாலும் பவுலரால் பிடிக்க முடியல. ஆனால் இதுவும் ஒரு நல்ல பந்து தான் சொல்லணும் கண்டிப்பாக. 2வது லக்கு ஸ்ரீராமுக்கு. ஒன் ஸ்ட்ரைக்கில் இப்போ கண்ணன் பவுன்சர் போட்டாருங்க அவருக்கு. அம்பேர் 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காரு. எக்ஸலண்டாக போட்டிருக்காருங்க பிரவீன். இந்த பாலை குயிக்கராக வந்துச்சு இந்த பவுன்சர். 4th பால் தரையிலே அடிச்சிருக்காரு. எக்ஸலண்டான யாக்கரு. எடுக்கவே முடியாது இந்த பந்தை. அவ்வளோ பெரிய யாக்கரு. சூப்பராக போகிறார் பிரவீன் இது வரைக்கும். 5th பால் ஸ்ட்ரைக்கில் ஸ்ரீராம் கிண்டுறாரு. இந்த தடவை விட மாட்டார் ஃபீல்டர். போன தடவை விட்ட கேட்சை இந்த தடவை பிடிச்சிருக்காரு. 3வது திருப்பு ஸ்ரீராம் கொடுத்ததை விட மாட்டேன்னு ஸ்ரீராம் அவுட் ஆகி வெளியே அனுப்பியிருக்காங்க. 1 பால் ஸ்ட்ரைக்கில் ஜீவா வந்திருக்காரு. அதுவும் போல்டுங்க. எக்ஸலண்ட் பவுலிங். பியூர் யாக்கர். போல்டுலேயே வந்து அடிச்சிருக்கு. விக்கெட் கொடுத்துட்டாங்க 2 அம்பையருமே. முடிஞ்சிருக்கு. ஏசிபி கிரிக்கெட்டர்ஸ் 6 விக்கெட்டை விட்டு கொடுத்து 17 ரன் அடிச்சிருக்காங்க 3 ஓவருக்கு. இப்போ 4வது ஃபைனல் ஓவர் போடுறதுக்கு காளி வந்திருக்காரு. அவருக்கு இந்த மேட்ச்சில் இந்த செகண்ட் ஓவர். காளி டு கண்ணா. ஒரு எட்ஜ் இருந்துச்சு. கீப்பர் விட்டுட்டாருங்க. சின்ன நிக்கு இருந்துச்சு. கீப்பர் விட்டுட்டாரு. பால் காளி டு கண்ணா. அதே மாதிரி போட்டார். இந்த தடவை டாட் பாலாக மாறி இருக்கு. போன மேட்ச்சில் ஏசிபி கிரிக்கெட்டர்ஸ் அணி பெரிய ஹியூஜ் டார்கெட் வச்சுருந்தாங்க. இந்த மேட்ச் கொஞ்சம் ஸ்கோர் குறைஞ்சிருச்சு. காரணம் விக்கெட் முன்னாடி விழுந்ததுனால. அனதர் ஒன் டாட் பாலுங்க. அதுவும் காலி கண்டினியூஸாக போட்டுட்டு இருக்கார் டாட். மேட்ச் அவங்க பக்கம் திருப்பிட்டாரு.
என்னன்னா நடக்கலாம் இந்த மேட்ச்ல. அடுத்த வந்து டாப் ஏஜ் ஃபீல்டர் கீழே ஓடுறாரு, அந்த கேட்சையும் பிடிச்சிட்டாருங்க. ஃபர்ஸ்ட் கேட்ச் விட்ட ஃபீல்டர் இந்த 2 கேட்ச் சூப்பராக பிடிச்சிருக்காரு. காலி ஓவரில் அதே மாதிரி முதல் 4 பால் டாட்டா மாதிரி ஒரு விக்கெட்டாக வேறு ஆயிருக்கு. அடுத்த பேட்ஸ்மேனாக உள்ளே வந்திருக்காரு, நியூ பேட்ஸ்மேன். 2 பால் இருக்குது, எடுத்து லட்சம் அடிச்சிருக்காருங்க. அங்கே ஃபீல்டர் சூர்யா இருக்காரு. இந்த மேட்ச்லையும் இவர் சப்ஸ்டிட் நிற்கிறாருங்க. எத்தனை டீமுக்கு சப்ஸ்டிட் நிற்பாருன்னு தெரில. நல்ல ஒரு ஃபீல்டரும் கூட. 1 ரன் மட்டும் இந்த பாலில். இந்த இன்னிங்ஸோட லாஸ்ட் பால், அதையும் டாட் பாலாக போட்டிருக்காரு காலி. 1 ரன்னுக்கு இந்த ஓவரை போட்டு போகிறாருங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிருக்கு. 4 ஓவருக்கு 18 ரன் அடிச்சிருக்காங்க ஏசிபி கிரிக்கெட்டர்ஸ். திருப்பி 4 ஓவருக்கு 19 அடித்தா மாத்தூர் தண்டர் பிரதர்ஸ் ஜெயிக்கலாம். அதை டிஃபெண்ட் பண்ணால் ஏசிபி ஜெயிச்சு செமிஃபைனல் போகலாம். இந்த மேட்ச் ஜெயிக்கிற டீம் 3வது டீமாக செமிஃபைனல் உள்ளே போவாங்க. தண்டர் பிரதர்ஸுக்கு ஓப்பனிங் பேரா கார்த்திக் அண்ட் காலி தான் வந்திருக்காங்க. அதே மாதிரி கார்த்திக் ஸ்ட்ரைக் பண்ணுறாரு, காலி நான் ஸ்ட்ரைக். அதே மாதிரி ஏசிபி கிரிக்கெட்டர்ஸ்க்கு ஓப்பன் ஸ்பெல் போடுறதுக்காண்டி சேகர் வந்திருக்காரு. ஃபஸ்ட் பால் சேகர் டு கார்த்திக், எடுத்து அடிச்சிருக்காருங்க குறுக்கில். அங்கே ஃபீல்டர் இருக்காரு, பார்த்தா கேட்சை பிடிக்க முடியல. இருந்தாலும் பவுண்டரி சேவ் பண்ணிடுவார். சேவ் பண்ணி எரிஞ்சிருக்காரு. 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. செகண்ட் ஒன் சேகர் டு கார்த்திக். டாட் பாலா மாறி இருக்குங்க, அடிச்சிருந்தா கூட விக்கெட்டாக இருந்திருக்கும் கீப்பர். நெக்ஸ்ட் ஒன் கார்த்திக் ஸ்ட்ரைக்கில். பேட்டிப் இருந்துச்சுங்க, பேட்டிப் இருந்து அவர் தலையிலே அடிச்சிருச்சு. கீப்பர் கிட்டக்க தான் விழுந்துச்சு, ஒரு ஃபீல்டர் வந்து எடுத்துட்டாரு. ரொம்ப சேகர் டு கார்த்திக் 2 டாட்டா மாறி இருக்கு. எடுத்து அடிச்சிருக்காருங்க கவர்ஸ்ல. ஃபீல்டர் மெய்யப்பன் ஓடுறாரு, பவுண்டரி ஆகுமா? எஸ், பவுன்சர் ஆகி பவுண்டரியா மாறிடுச்சு. 2 டாட் விட்டுருந்தாலும் இந்த பால பவுண்டரி அடிச்சிருக்காரு கார்த்திக். சேம் ஃபைட் சேகர் டு கார்த்திக். இந்த பால் நடக்குது பார்ப்போம். அதே மாதிரி எடுத்து அடிச்சிருக்காருங்க. இந்த தடவை பார்த்தா அடிக்கிறார் ஃபீல்டர். இங்க பார்த்தா கையிலே விழுந்துருச்சு. பவுலர் ஒரு ரிவெஞ்சுங்க. பவுண்டரிக்கு அடுத்த பால் விக்கெட்டை கொடுத்துட்டு போறாரு கார்த்திக் வெளியே. உள்ள குணா வந்திருக்காரு, சேகர் டு குணா. பேட்ல பட்டிருக்கு, பேட்ல போட்ட ஃபீல்டிங் மிஸ்டேக்குங்க. கையில விழுந்த பாலை ஷார்ட் பாயிண்ட்ல விட்டுட்டாரு. 1 ரன் வச்சிருக்காங்க. 1 ரன், இன்னொரு ரன்னுக்கு ரன் அவுட் கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. அம்பையர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. சின்ன அப்பீல் ஓடுது. நியூ பவுலரா வந்திருக்காரு, பார்த்தா வந்திருக்காரு 2வது ஒரு போடுறதுக்கு. ஸ்ட்ரைக்ல குணா இருக்காரு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பால் ஃபர்ஸ்ட் பால் தரையில் அடிச்சிருக்காருங்க. அடிச்சிருக்காருங்க ஃபீல்டர் மெய்யப்பன். 1 ரன் மட்டும் தான் ஓடுவாங்க. காலி ஸ்ட்ரைக் வச்சுக்குவாரு. காலிக்கு இப்போதான் ஸ்ட்ரைக்கே கிடைக்குது. இறங்கின உடனே தரையில் அடிச்சாரு. 1 ரன், ஒரு ஃபீல்டிங் மிஸ்டேக் வேற. எடுத்திருந்தா மேபி ரன் அவுட் இருந்திருக்கும். 1 ரன். இப்போ ஸ்ட்ரைக்கில் குணாவே வந்திருக்காரு திருப்பி. பார்த்தா டு குணா. 3rd பால் ஆஃப் தி ஓவர். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஷார்ட் பாலை தரையிலே அடிச்சிருக்காரு. திரும்பவும் கையில் அடிச்சு 1 ரன் ஓடுவாங்க. ஃபீல்டர் இங்கே கண்ணன் எடுத்து போடுறாரு 1 ரன்னுக்கு. இப்போ ஸ்ட்ரைக்கில் காலி. பார்த்தா டு காலி நேரா அடிச்சிருக்காரு. 1 ரன் தான் ஓடுவாங்க சேஃபா. எஸ், 1 ரன் தான் ஓடி இருக்காங்களும் கூட. பார்த்தா டு குணா அகைன். முதல் 4 பால் 4 சிங்கிளா மாறி இருக்கு பார்த்தா ஓவரில். இந்த பால் விக்கெட் சான்ஸ் இருந்துச்சு, ஆனால் கீப்பர் மிஸ் பண்ணிட்டாரு. டாட் பாலா மாறி இருக்கு. லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர், அதையும் டாட் பாலா மாத்திருக்காரு. பார்த்தா இந்த ஓவர் 4 ரன்னுக்கு போட்டு போயிருக்காரு. நந்தா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் காலி ஸ்ட்ரைக்ல குயிக்கரா போயிருச்சு, உள்ள டாட் பாலா போட்டிருக்காரு நந்தா. செகண்ட் ஒன், அதுவும் டாட் பாலா போட்டிருக்காரு நந்தகுமார். 3rd பால் நேரா கவர்ஸ்ல அடிச்சிருக்காருங்க. குயிக்கா போயிருக்கு, தடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எஸ், தடுக்க முடியல, பவுண்டரி போயிருச்சு. முதல் 2 பால் டாட் விட்டுருந்தாலும் 3வது வந்து பவுண்டரி அடிச்சிருக்காரு காலி. 4th பால் காலி ஸ்ட்ரைக்ல போன பால் பவுண்டரி அடிச்சிருக்காரு. இந்த பால் ரிவர்ஸ் போல்டுல விழுந்திருக்குங்க. போல்டு பவுலர் ஒரு நல்ல ரிவெஞ்ச் எடுத்திருக்காரு. போன பால் பவுண்டரி கொடுத்திருந்தாலும் இந்த பால் போல்டுக்குள்ள போட்டு விக்கெட் எடுத்திருக்காரு. உள்ள வந்திருக்காரு பிரவீன் வந்திருக்காரு. 5th பால் நந்தா டு பிரவீன். டிக் இருந்துச்சு, விக்கெட்டுங்க. வந்த உடனே அவர் விக்கெட்டை கொடுத்து வெளியே போறாரு பிரவீன். செல்வம் வந்திருக்காரு உள்ள. நான் முதலே சொன்ன மாதிரி இந்த மேட்ச் பரபரப்பாக தான் போகும். கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணுவாங்க. ஏசிபி கிரிக்கெட்டர்ஸ் விட மாட்டாங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பால் டாஸ் பாலா போட்டிருக்காருங்க. லூஸ் பால பனிஷ் பண்றாரு செல்வம். 2 ரன் புஷ் பண்றாங்க. ரன் அவுட்டா பார்ப்போம். இல்ல, ஈஸி 2-ஆ மாறிடுச்சு.
டாஸ் பால 2 ரன்னா அடிச்சிட்டார் அந்த பேட்ஸ்மேன். கடைசி பந்துல 2 கொடுத்துட்டாரு. நல்லா போட்ட ஓவர்ல இருக்க 6 பந்துல 2 ரன் அடிக்கணும். ஸ்ட்ரைக்ல குணா இருக்காரு. கடைசி ஓவர் போடுறதுக்கு 2வது ஓவர் போட வந்த பார்த்தா அவங்கள கண்டிப்பா எல்லாரும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன பண்ண காத்திருக்காருன்னு. நான் போன ஓவர் 4 ரன்னுக்கு போட்டு போயிருந்தாரு. அவர் தான் மேட்ச் இந்த பக்கம் திருப்பி இருக்காரு. கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு 2 டீமுக்கும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பால் பேட்ல எடுத்திருக்காரு. அங்கே ஆளே இல்ல. பாயிண்ட் லேக்ல அது 4ஆ மாறிடுச்சுங்க. குணா பேட்ல இருந்து வின்னிங் ஷாட் வருது. அதோட இந்த டோர்னமெண்ட்ல 3வது டீமா செமிஃபைனலுக்குள்ள போறாங்க மாத்தூர் தென்றல் பிரதர்ஸ். எக்ஸலண்டா விளையாண்டுருக்காங்க. ஒரு நல்ல ஒரு டீம்னு கூட சொல்லலாம் அவங்கள.